நெகமியா 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நெகமியாவில் 13வது அதிகாரத்தில் உள்ள முதல் 14 வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு என்னென்னா, த டேஞ்சர் ஆஃப் ட்ரிஃப்டிங். நம்ம வழுவுறது என்பது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கும்போது நமக்கு தெரியாது. டக்குன்னு கீழே விழுகிறது ஒன்று, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கும்போது நமக்கு சறுக்குதானே தெரியாது. அந்த மாதிரி உள்ள ஒரு காரியத்தை அங்கே பார்க்க போகிறோம். அதில் 14வது வசனத்தில் அவர் பண்ணக்கூடிய ஜெபம் என்ன சொல்கிறாரு? என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த காரியங்களை, நற்காரியங்களை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ 13வது அதிகாரம் வர்றதுக்கு முன்பாக நம்ம பார்த்தா 12வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? அவங்க ஆலயத்தை மதிலை கட்டி முடிச்சுறாங்க. கட்டி முடித்து அவங்கெல்லாம் அந்த மதிலை பிரதிஷ்டை பண்ணி 2 குரூப்பு பாட்டு பாடி இந்த பக்கமும் அந்த பக்கமாக போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தோட சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவங்க பாடின பாடல், அவங்க சொன்ன ஒரு ஆராதனை என்ன ரொம்ப தூரத்துக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவங்களுடைய சத்தத்தை குறைக்கவே முடியல. தேர் சவுண்ட் இட் கேனாட் பி சைலன்ஸ்ட் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு சத்தமாக கர்த்தரை துதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். இவ்வளவு நல்லா நடந்த ஒரு காரியம், அதற்கு பின்பாக அடுத்த நாள் என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? 13வது அதிகாரமாக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையை எடுத்து எல்லாருக்கும் கேட்கும்படியாக வாசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கொண்டாட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் எப்படி இருக்கு? அடுத்த நாள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது பார்க்கக்கூடியதாக. நீங்கள் அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா 1863வது வசனத்தில் ஒரு பெரிய ஒரு காரியம் நடைபெறுது. த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த அடிமைகளுக்கும் இந்த கருப்பின மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் அங்கு நடந்த ஒரு பெரிய சிவில் வார். அந்த சிவில் வாரில் 3rd ஜூலை 1863 பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதாவது எதிர்த்து வந்த கீழிருந்து வந்த மக்களும் இந்த யூனியன் என்று சொல்லக்கூடிய மொத்த அமெரிக்க தேசத்தினுடைய இது வந்தபோது, அந்த எதிர்த்து வந்தவர்கள் அன்னைக்கு மட்டும் மேலே வந்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, அந்த போராட்டம் அதோட நின்றுருக்காது. ஏறக்குறைய ஒரு 50,000 பேருக்கு மேலே உயிரை இழந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம அவ்வளோதான் தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. அது மட்டும் அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா லிங்கன் ஒரு கடிதம் எழுதும்போது, அந்த மேடுக்கு எழுதும்போது அவர் எழுதுறாரு, அவர் மட்டும் அன்னைக்கு வந்திருந்தாருன்னா இன்னும் அநேக காரியங்கள் போயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம செலிப்ரேஷன், நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு கிரைசிஸ், ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் வருதுன்னு வைங்களேன், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே எந்திரிச்சு உட்காந்து உபவாசம் பண்ணி எப்படியாவது கர்த்தர் இதிலேருந்து எனக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் தேடி ஜெபம் பண்ணி உங்களை ஒரு தியாகமாக, ஒரு பலியாக கொடுத்து ஆண்டவர் எப்படியாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் கர்த்தரை தேடி வருவீங்க. ஆனால் எது தெரியுமா பெரிய டேஞ்சரு? எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது தான். எப்போவுமே பாருங்க, உங்களுக்கு ஒரு போராட்டம்னு வரும்போது அந்த போராட்டத்தில் நீங்கள் கர்த்தரை தேடி போவீங்க, உபவாசிப்பீங்க. நான் எப்படியாவது ஒரு விளைக்கரையை செலுத்தி நான் கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளணும். அது உங்களுடைய சரீர பிரகாரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அப்போ கிரைசிஸ் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், எப்படியாவது கர்த்தர்கிட்ட பதில் தேடணும்னு சொல்லி கர்த்தரை தேடக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் வெற்றி வரும்போது என்ன தெரியுமா பண்ணிடுவோம்? நம்மளை அறியாமலே போகக்கூடிய ஒரு காரியம். அது என்ன, எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம போகக்கூடிய ஒரு மகா பெரிய டேஞ்சர். அதைத்தான் இங்கே நெகமியா 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். ஏன்னா இங்கே இதுவரைக்கும் மதில் சுவருக்கு வெளியிருந்து சண்டை போட்டவங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா,
அவங்க வந்து அதாவது அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் போடலை. ஆனால் என்ன, எல்லாம் நல்லா போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். முதலாவது, அவங்க எங்கே வந்து சமரசம் ஆகுறாங்கங்கிறத காட்டுவது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அதாவது நம்ம வந்து எங்கே வந்து நம்மளை அறியாமல் சறுக்கிறோம், இல்லை நம்ம எங்கே மாறி இருக்கிறோங்கிறத காட்டு. எது காட்டும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் காட்டும். நீங்கள் முதல் 3 வசனம் பாருங்களேன். நெகேமியா 13வது அதிகாரத்தில் உள்ள முதல் 3 வசனங்கள் வாசிங்க. மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். எங்க? உபாகம புஸ்தகம் வாசிக்கிறாங்க, சரியா? வாசித்தார்கள். அதிலே அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். என்னன்னா இதுல முதல்ல பாருங்களேன், பதம் என்ன இருக்கு? அன்றைய தினம், ஆன் த டே. என்னைக்கு? சுவரை வந்து பிரதிஷ்டை பண்ணி பாட்டு பாடி கொண்டாடி முடிச்ச அந்த நாளே. ஏன்னா இது வந்து எப்பயோ ஒரு காரியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அன்னைக்கே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, இது வந்து யாரோ ஒரு தீர்க்கதரிசி கொண்டு வந்து கொடுக்கல, இல்லை ஒரு பிரசங்கியார் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இல்லை. அன்றைக்கே அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் வந்து இந்த கோரா என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் எபிரேய மொழியில், இது என்னன்னா பிரைவேட்டாக வாசிக்கிறது இல்லை, தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறதில்ல, எல்லாருக்கும் கேட்கும்படியாக எல்லாருக்கும் விளங்கும்படியாக வாசிக்கக்கூடிய அந்த பதம். அப்போ என்னன்னா வேத வசனம் இன்னைக்கு நம்ம போதிக்கிறோம் இல்லையா? காரணம் என்னன்னா இந்த வேத வசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள இது வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நம்ம வாழுகிறோமா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே எங்கேருந்து வாசிக்கிறாங்கன்னா உபாகமம் 23வது அதிகாரத்தில் 3லிருந்து 6 வரை உள்ள வசனங்களில் எழுதியிருக்க காரியம் பாருங்களேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அப்போ அம்மோனியர்கள் மோவாபியர்கள் என்று சொல்லக்கூடிய 2 விதமான மக்கள் வந்து என்ன, அவர்களுக்கு வழி கொடுக்கல, மாறாக அவர்கள் என்ன பண்ணாங்க, பிலேயாமை கூப்பிட்டு இவங்களை சபிங்க சொல்லக்கூடியது. நீங்க என்னாகமம் 21வது அதிகாரம் 22 23வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா எப்படி அவனை கொண்டு வந்து அவங்க வந்து 3 முறை சபிக்க சொல்றாங்க. 3 முறையும் கர்த்தர் வந்து அதை ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்கிறாரு. கழுத பைபிள்ல பேசின இடம் இங்கதான், என்னாகமம் 22வது அதிகாரத்துல தான். அப்ப இந்த பிலேயாமை கொண்டு செஞ்சதுனால என்ன பண்றாரு ஆண்டவர், நீ ஒரு காலமும் அவங்க கூட உறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. இது வந்து அவர் வந்து ஒரு அந்த பரம்பரைக்கோ இல்லை அந்த ஒரு அந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு இல்லை. ஆனா இப்ப நம்ம இந்த நெகேமியா புஸ்தகம் வாசிச்சு கொண்டிருக்கிறோம். நெகேமியா புஸ்தகத்துல 3 பேர் எதிரிகள் வர்றாங்க. யாராரு? தொபாயா, சன்பலாத்து, கோஷம், 3 பேர் வர்றாங்க. இந்த தொபாயா பேரை சொல்லும் போதெல்லாம் அவனோட பேர் என்ன சொல்லு? தொபாயா. யாரு? அம்மோனியன் ஆகிய தொபாயா. இப்ப யார் இவன்? சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் தெளிவா சொன்ன அதுல உள்ள ஒரு ஆளு. ஏன்னா இவங்க யாருன்னா லோத்தினுடைய பையன் பென் அமி என்று சொல்லக்கூடிய அவனுடைய வம்சாவளியில வந்த மக்கள். அதனால என்ன சொல்றாரு ஆண்டவர், நீங்க வந்து இவங்களை சேர்க்கவே கூடாதுன்னு தேவனுடைய வார்த்தை
கர்த்தருடைய வார்த்தை வரக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த வார்த்தை வந்த உடனே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. மறுபடியும் 3வது வசனத்தை பாருங்களேன். அந்த கட்டளையை கேட்டபோது உடனே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரையும் பிரித்து விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஆஹா, இது பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன செய்யல அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆமா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம். ஹலோ, ஒரு மூப்பர்கள் மீட்டிங் போடுவோம், இல்லை ஒரு இதுக்குன்னு ஒரு கவுன்சில் மீட்டிங் வைப்போம், இல்லை இதுக்குன்னு ஒரு ஏஜிஎம் வைப்போம். நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்ம என்ன செய்யறது? காலங்கள் மாறிடுச்சுனே. எப்படி காலங்கள் மாறிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். ஏன்னா ஆராதனை முறை மாறிடுச்சு, மியூசிக் மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, அதனால நம்ம இப்ப நம்ம மாறணும். இப்படியெல்லாம் ஒரு மீட்டிங்கும் வைக்கல. கர்த்தரோட வார்த்தை வந்த உடனே என்ன பண்றாங்க? அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இங்க நெகமையா இருக்கிறாரோ இல்லையோ, ஆனா தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியக்கூடிய காரியம். நான் சொல்றேன்ல, ஒரு தலைவன் சொல்றான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை தான் முழு அதிகாரம். அந்த தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ராஜாவா மாறார் அவங்க அப்பா ஆகாசுக்கு பின்பாக. ஆனா அவருக்கு என்ன, தேவாலயத்தை சுத்தம் பண்றாங்க, அங்க தேவனுடைய வார்த்தை கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்றாரு? தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு உடனே என்ன பண்றாரு? மனம் திருந்தி நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப வருஷமா நின்று போன பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கர்த்தருக்கு என்று செய்யக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தை முழு அதிகாரம் பெற்றது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் இப்ப நெகமையா காலத்துல அங்க கேட்ட உடனே அவங்க என்ன எல்லாம் முடிஞ்ச உடனே இங்க தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுது. கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க? இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது. உடனே என்ன பண்ணு? ஜனங்களை பூரா பிரித்தெடுத்து வை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு எழுப்புதல் வருகிறது, ஒரு சீரமைப்பு வருகிறது என்பது ஒரு தலைவனுக்கு வரக்கூடிய ஒரு வெளிப்பாட்டினால அல்ல. என்ன, தேவனுடைய வார்த்தை அது மக்களை தொடும்போதுதான் என்ன பண்ணுது? அவர்கள் அந்த மொத்த காரியமும், அந்த அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம இதன்படி வாழணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் என்ன பண்ணுது? அங்கு ஒரு எழுப்புதல் உண்டாகுது. இதை நம்ம சரியான முறையில் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் எப்பெல்லாம் எங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தெளிவாக பிரசங்கப்படுதோ அங்க ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவர்கள் வாழ்க்கையில முதல்ல பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க, கேட்ட உடனே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆனா இதற்கு பின்பாக அவங்களுடைய வாழ்க்கையில அங்க நடக்கக்கூடிய ஒரு சர்க்கிள், த ட்ரிஃப்டிங் சொல்லக்கூடியதா. என்ன பார்க்கிறோம்? நீங்க 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் பாருங்களேன். இதற்கு முன்னே தமிழ்ல வெறும் ஆசாரியனாகியன்னு சொல்லப்பட்டிருக்கு. எலியாப்பை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்த எலியாப் அந்த காலத்துல. சரியா? ஆசாரியனாகிய எலியாப் யாரு கூட? தொபியாவுடைய. தொபியா யாரு? அம்மோனியன். இப்ப எல்லாரையும் பிரிச்சு வச்சுட்டாங்களா? பிரிச்சு வச்சாச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க கூடாது? தொபியாவை சேர்த்திருக்க கூடாது. யாரு பண்றா? ஆசாரியன், பிரதான ஆசாரியனாகிய எலியாப் என்ன பண்றாரு? தொபியா கூட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து பாருங்க, எங்க வருது பாருங்க.
முதல்ல எங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ், எங்க வந்து ஒரு சர்க்கிள் வருவதற்கு காரணம் என்ன பாருங்க. அவன் சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு. என்னன்னா இப்போ முதல்ல தொபியாவோட சம்பந்தம் கலக்கிறது யாரா இருக்காரு? எலியாபா இருக்கிறார். அப்ப எங்க காம்ப்ரமைஸ் வருது பாத்தீங்களா? ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ் எப்படி வருது? அவன் தொபியா கூட வரக்கூடிய காரியம். அதுல 5வது வசனம் நீங்க பார்க்கும்போது அந்த அறை எதற்காக இருந்தது? முற்காலத்துல ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் வாசல் காவல்காரர்களுக்கும் வரக்கூடிய தசம பாகமான எண்ணெய் மற்றும் அவங்களுடைய தேவைகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு பண்டக சாலையாக இருந்தது. இப்ப தொபையாவுக்கு எங்க ரூம் கொடுக்கிறார்னா, ஏதோ ஒரு கபோர்டு கொடுக்கல. ஆலயத்துல சும்மா ஒரு கபோர்டு இருக்கு, இந்த கபோர்டு யாருமே யூஸ் பண்ணல, அதனால இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கல. எங்க கொடுக்கிறாரு? ஒரு பிரதானமான ஒரு அடையை கொடுக்கக்கூடியதாக. அதுல 5வது வசனத்துல பின்பகுதி பார்த்தீங்கன்னா, காணிக்கையில வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். சின்ன இடம் இல்ல, வேத வசனம் மிக தெளிவா இருக்கு. என்ன பெரிய அறை, ஒரு பெரிய ஒரு ரூமே ரெடி பண்ணி அந்த ரூமே என்ன பண்ணிட்டாரு, அங்க கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? நெகேமியா, இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேம்ல இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, அர்தசஷ்டா ராஜாவுடைய காலகட்டத்தில் அவர் பாபிலோனுக்கு போக வேண்டிய ஒரு காரியம். அதனால அவர் அனுவல் நிமித்தமாக அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால அவர் வந்து போயிட்டாரு. ஆனா அவர் போன போது இங்க என்ன பண்றாரு, எலியாப் வந்து தொபையா கூட சேர்ந்து தொபையாக்கு ஒரு பெரிய அறையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது நம்ம இது பார்க்கும்போது என்னன்னா, ஒரு தலைவன், ஒரு ஆவிக்குரிய தலைவனால தான் வந்து ஒரு எழுப்புதல் வருதுன்னா அந்த எழுப்புதலை தக்க வைப்பது கடினம். ஒரு ஆளை மட்டும் வச்சு வரக்கூடியதா இருந்தா. அதனால தான் ஜனங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் எல்லாமே மாறும்போது தான் அங்க ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். ஆனா ஒரு தலைவனுடைய ஒரு தவறான ஒரு காரியம் என்ன பண்ணுது, அங்க ஒரு பெரிய ஒரு வழுக்கதை, ஒரு சறுக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 4லிருந்து 6 வசனங்கள் பார்க்கும்போது முதல்ல என்ன பார்க்கிறோம், அவன் தவறான ஒரு உறவு. எலியாபு தொபையா கூட ஒரு சம்பந்தம் வைக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம யாரு கூட உறவு வைக்கிறோம், நம்ம யாரு கூட நண்பர்களா இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹலோ, ஏன்னா நம்ம வந்து ஐக்கியத்துக்கும், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். நம்ம உலகத்தில் உள்ளவங்க கூட வந்து நம்ம வந்து நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர்களோட ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப சொல்லுவார், நீ என்ன பண்ணாத, அவங்களோட உட்காந்து சாப்பிடாதன்னு. ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க நாள் பூரா உட்காந்து மெதுவாக உட்காந்து பேசி சாப்பிட்டு எல்லாம் செய்யக்கூடிய காரியம். நம்ம ஊரில் அந்த பழைய காலத்தில் உட்காந்து எல்லாம் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு இது பண்ண. அப்போ நீ போய் சாப்பிட்டு இது பண்ணேன்னா என்ன ஆகும், பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க, பிள்ளைங்கள்லாம் ஒருத்தர் இதுவாங்க, அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால் நீ என்ன பண்ணாத, நீ அவங்க கூட சாப்பிடாதன்னு சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லக்கூடியது. இங்கே வந்து முதல்ல என்ன பார்க்குறோம், தவறான ஒரு உறவு. 2வது, ஒரு தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள். எலியாப் வந்து ஒரு தலைவன். ஒரு தலைவன் தவறு பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும், தலைவனுடைய தவறுகளை நாம் சரின்னு சொல்லி சொல்றது வந்து மிக தவறான ஒரு காரியம். இன்றைக்கு என்ன நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்னா, ஒரு தவறான ஒரு பாவமான வாழ்க்கையை நம்ம வந்து கண்டிப்பது மாத்திரம் இல்லை,
இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மாத்திரம் இல்லை, அதை கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம வந்துட்டோம். அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயமாக இருந்தாலும் சரி. நம்ம மறுபடி இது பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைங்களை கூப்பிடல, மாறாக இன்னொரு பெண்ணை கொண்டு இன்னொரு நடிகை கூட அவர் இது பண்றாரு. அதை போற்றக்கூடியதாக, அதை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. தப்பு. சபையிலே இதேதான். என்ன விவாகரத்து பண்ணாம இன்னொரு பெண்ணை வச்சுன்னா அவர்கிட்ட அனாயிட்டிங் இருக்குனே. என்ன அனாயிட்டிங்? யோசிச்சு பாருங்க. எப்பயுமே நீங்க காம்ப்ரமைஸ் வரும்போது, ஒரு தலைவன் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அது மிக கொடுமையான காரியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எலியாபா தான் செஞ்சாரு. அப்ப முதல்ல தவறானது. ரெண்டாவது ஒரு தலைவர் பண்ணக்கூடாது. மூன்றாவது என்னன்னா, அவர் இல்லை, நெகேமியா ஊர்ல இல்லை. நெகேமியா ஊர்ல இல்லை உடனே எல்லாரும் தலையை தூக்கி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆள் இருக்கிறாங்க இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீங்க கரெக்டா இருக்கணும். எந்த ஒரு சமரசமும் பண்ணக்கூடாது. இங்க தொபாயாக்கு எப்படி உள்ளுக்குள்ள ஒரு அறை வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய அறை எங்க உள்ள வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் தான் என்ன தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய அந்த அங்க வைக்கக்கூடிய பொருள்கள், வைக்கக்கூடிய ஒரு தசமபாகம் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு அறையினுடைய பொறுப்பு அவருக்கு தான். இப்ப அந்த ஒரு அறையில கொண்டு இவர் என்ன பண்றாரு, ரகசியமாலாம் கொண்டு வைக்கல. நல்ல கவனிங்க, இந்த தப்பு பண்றவன் ரகசியமா பண்ணல, ரொம்ப பகிரங்கமாக தான் செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, இதுல ஏதோ ஒரு களவாணித்தனம் இல்லை, ஒரு திருட்டுத்தனம்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்க முழுக்க அவர்கள் நெகேமியா சொன்ன காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிராக செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரு இடத்துல எப்படி ஒரு வலுவுதல் இல்லை, ஒரு சமரசம் இல்லை, ஒரு காம்ப்ரமைஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு காம்ப்ரமைஸு நீ காம்ப்ரமைஸ் பண்றன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் வராது. எப்படி நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்றீங்க, ஒரு காரியத்தை பரவாயில்ல இதுல என்னென்ன இருக்கு, சின்ன காரியமாக இருந்தாலும் அது விடவே கூடாது. ஒரு சிறு காரியமாக தான் இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பிள்ளைகள் இல்லை, இப்போ ஒரு வாலிபம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் முழு டைம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தப்பு பண்ண மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு இட்ஸ் ஓகேன்னு சொல்லக்கூடிய அர்த்தம். எப்படி பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, நானும் இதை செய்யலாம் கூடாது. அதனாலதான் எந்த ஒரு சிறு காரியமா இருந்தாலும் நம்ம பார்க்கணும். அது என்ன சொல்ல முடியாது, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அது செய்யக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்றாரு, இங்க ஒரு இடம் கொடுப்போம், பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, மூன்றாவதா, இட் ரீப்ளேசஸ் சம்திங் ஹோலி இன்டு அன்ஹோலி. தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய வீட்டில் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் வாசல் காவலனுக்கும் வைக்க வேண்டிய பொருள், வைக்க வேண்டிய இடத்துல ஒரு அம்மோனியனை கொண்டு உள்ள வைக்கார கூடாது. அம்மோனியனோட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னா, இப்ப அவன் எங்க தேவனுடைய வீட்டிலேயே ஒரு பெரிய அறையில உள்ள வரக்கூடிய ஒரு காரியம். ஒரு சின்ன காரியம் பண்ணும்போது என்ன வந்துடுது, கடைசியில் என்ன, தொபையாவா அந்த ரூம்ல இருக்காரு. ஹலோ, எப்படி மாறிடுது? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தொபையா ரூம் அங்க இருக்கு. அது தேவனுடைய வீடு தான், ஆனா இப்ப யாரோட ரூமா மாறிடுச்சு? தொபையாவோட ரூமா மாறிடுச்சு. அப்ப எப்படி பாத்தீங்களா, நார்மல் ஆகுது பாத்தீங்களா? அதெல்லாம் எல்லாம் ஓகே தாங்கண்ணே, இதனால என்ன இருக்கு, எல்லாரும் தானே செய்யறாங்க. சொல்ற காரியம் என்ன தெரியுமா, நீங்க எதுக்கு திட்டுறீங்க, நீங்க எதுக்கு கண்டிக்கிறீங்க, எல்லாரும் தானே செய்யறாங்க, நீங்க மட்டும் என்ன அதான். உடனே நம்மால என்ன வச்சோம், ஆமா இவர் பெரிய யோக்கியம், இவர் சொல்ல வந்துட்டாரு. பாத்துருக்கீங்களா? உடனே தான் சொல்லுவான். ஏன்னா நீங்க சத்தியத்தை சொல்லும் போது உங்க சத்தத்தை வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும், உங்களை சரியில்லாதவன்னு சொல்லணும். அது நம்ம இப்ப வாழுகிற இந்த சோசியல் மீடியா காலத்துல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா எவன் எதை வேணாலும் ஒரு ஏஐல போட்டு கொடுத்துடலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டு கொடுக்கலாம்.
எப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். எது நான் உண்மைன்னு சொல்றதுக்கு நீங்க நிக்கிறதுக்கு இப்ப எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நமக்கே பயம் வர்ற அளவுக்கு நம்மளை வச்சே போட்டுருவான் போல இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு காரியத்துல என்ன சொன்னாலும் ஏஐ கேட்குது. நம்ம தான் கேட்கறது இல்லை, அது கேட்குது. போட்டு நம்மளை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு, அப்ப என்ன ஆகுது, ஆமாம் எல்லாரும் ஓகே, நீங்க மட்டும் பெருசா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்ப நெகேமியா திரும்பி வர்றாரு. திரும்பி என்ன பார்க்கிறாரு பாருங்க, 7வது 8வது வசனம் பாருங்க. எருசலேமுக்கு வந்தேன். ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இப்ப வந்த உடனே அவருக்கு என்ன கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி எலிசா என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தொபையாக்கு ஒரு ரூமை கொடுத்தாரு. இந்த பொல்லாப்பு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த பொல்லாப்பை நான் கேள்விப்பட்டேன். அதாவது நமக்கு முதல்ல என்னன்னா, ஒரு தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய இதுக்கு, வேத வசனத்திற்கு எதிராக ஒரு காரியம் வரும்போது அது பொல்லாப்புன்னு நமக்கு தெரிய கற்றுக்கொள்ளணும். இது பொல்லாதது, இது வார்த்தைக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு பகுத்தறியக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லாம போயிருச்சு. அவங்க என்னமோ செய்யறாங்க, இல்ல இது தேவனுடைய நாமத்திற்கு எதிரானது, தேவனுடைய நாமத்தை தூசணம் செய்யக்கூடியது, இது பொல்லாத காரியம் என்று தெரியணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கே உணர்வில்லாத மக்களாய் மாறிட்டாங்க. அது இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் அனலாய் இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும், வசனத்தின்படி வாழக்கூடிய மக்களா இருக்கணும். ஏதாவது ஒரு டூப்ளிகேட், இது சரியில்லைன்னு சொன்னா இது தப்பு, இது வார்த்தைக்கு விரோதமானது சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. நெகேமியா வந்த உடனே, அவருக்கு இது சொன்ன உடனே, இது பொல்லாப்பு, இது தேவனுடைய வீடு, இந்த தேவனுடைய வீட்டுல அவன் எப்படிடா உள்ள வந்தான், இது பொல்லாப்பு. உடனே அவரோட ரியாக்ஷன் பாருங்க. அடுத்த வசனம், 8வது வசனம் முதல் பகுதி பாருங்க. மிகவும் மனம் மடிவாகி, நீங்க இதுல எபிரேய மொழியில பதம் ரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, RAன்னு சொல்லக்கூடிய ஒரு பதம். இது என்னன்னா ஆல்மோஸ்ட் நெஞ்சு உடஞ்சு போச்சுங்கிற மாதிரி. எப்படி, இட் broke my heart, என் இருதயமே நொறுங்கி போச்சு. எப்படி தேவனுடைய வீடு இவ்வளவு மோசமா போக முடியும்? நமக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க தலைவர்கள் விட்டுருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு இது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, தேவனுடைய காரியம் தூசிக்கப்படுதுங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். தேவனை குறித்த, தேவனுடைய வார்த்தையை குறித்த, தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் ஒரு வேகமும் நமக்குள்ள இருக்கணும். நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல. எல்லாமே என்ன, எல்லாம் டாலரேட் பண்றோம், எல்லாம் அன்பு செலுத்துறோம். இல்ல, அன்பு என்ன பண்ணும், கண்டிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக நரகத்தை பத்தி பேசிய ஒரே பிரசங்கி நம்ம பைபிள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதிகமாக கடிந்து கொண்டது யாரு, மத தலைவர்களை. சும்மா எல்லாம் சொல்லல. மத்தேயு நம்ம இப்பதான் படிச்சு முடிச்சோம். மத்தேயு 23 8 முறை ஐயோன்னு சபிக்கிறாரு. 8 முறை உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு. சும்மா இல்ல, பயங்கரமான பிரசங்கம். ஏன்னா இங்க நெகேமியாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாரு, அதனால் நான் மிகவும் கடின மனம் மடிவாக்கி என்ன எழுதல நான் வாசிக்கிறேன். உடனடியாக நான் தொபியாவிடம் சென்றேன். தொபியா, இது தவறு, நீ இப்படி செய்யலாமா? நான் எலிசாப்பிடம் போனேன். எலிசா, நீ எப்படி அப்பா இப்படி செய்தாய், இது பொல்லாத காரியம், நீ மனம் திரும்பு என்று அவனோடு பணிந்து நான் கேட்டுக்கொண்டு, நாங்கள் 2 பேரும் போய் அவங்கிட்ட இப்படி சமரசம் ஆகக்கூடாது, நீங்கள் தயவு செய்து போய்விடுங்கள், எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கள் என்று அவர்கள் பேசினார்கள். நெகோசியேட் பண்ணாங்க, ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா போனா தூக்கிடுறா. இது தேவனுடைய வீடு, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எடு, தூக்கி எறி.
எங்க இந்த மாதிரி வைராக்கியம் எங்க போச்சு? இப்ப சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். நேரா போறாரு, ஒரு கமிட்டி கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, யாருகிட்டையும் கிடையாது, நேரா போக வேண்டியது. மனுஷன் என்ன பண்றாரு? இந்த ரூமுக்குள்ள இருக்கு, எடு, தூக்கி எறி, எல்லாத்தையும் எரி, எல்லாத்தையும் தூக்கி எறி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எசேக்கியா ராஜா 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வந்த உடனே என்ன பண்றாரு? டேய், முதல்ல போய் ஆலயத்தை தர, தேவனுடைய வார்த்தையை படி. அந்த வார்த்தையை படிச்ச உடனே அவங்க அப்பா ஆகாஷ் சொன்னதை கேட்டுட்டு என்ன பண்றாரு? முதல்ல போ, தேவனுடைய ஆலயத்தை தர, முதல்ல கிளீன் பண்ணு. எவ்வளவு டன்னா உள்ள இருந்து அழுக்கெடுக்கிறான். அவ்வளவு தேவையில்லாத ஜாமான் உள்ளுக்குள்ள தேவனுடைய ஆலயத்தில் இருக்கு. மொத்தத்தை எடுத்து வெளியே போட சொல்லக்கூடியதா. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, போன உடனே சுத்தமா கிளீன் பண்ணி என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காரியம். நெகேமியா அதை தான் செய்யறாரு. நேரா உள்ள போய் இந்தா தொபையா ஜாமான் எடுத்து வெளியேறி, உனக்கு எங்க சம்பந்தமே கிடையாது, இது தேவனுடைய வீடு, எரி. என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு கர்த்தர் மேல உள்ள ஒரு இது பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய வீட்டை குறித்து உள்ள ஒரு கரிசனையை பாருங்க. நமக்கு என்னைக்கு வரமாட்டேங்குது? நம்ம கிறிஸ்தவர்கள் தானே, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, நமக்கே அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய காரியத்தை குறித்து ஏன் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் வரமாட்டேங்குது? ஏன்னா இங்க எதிராளி அம்மோனியனாகிய தொபையா உள்ளுக்குள்ள இது எடுத்து வச்சிருக்கிறான். அவர் என்ன பண்றாரு? எடுத்து தூக்கி வெளியேறியக்கூடிய காரியம். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? 10வது வசனம் பாருங்களேன். லேவியருக்கு பங்கில் என்ன? முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கப்படவில்லை என்பதையும், லேவியரும் பாடகரும் இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஏன்னா ஸ்டோர் ரூம்ல ஒண்ணுமே இல்லை. எப்ப ஸ்டோர் ரூமுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிற ஸ்டோர் ரூமுக்குள்ள தொபையா வந்தான உடனே ஜனங்கள் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. சிஸ்டமிக் ஃபெயிலியர். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஜனங்கள் ஏன் கொடுக்கறது நிறுத்தினாங்கன்னா, ஏன்னா அங்க யார் இருக்கா? தொபையா இருக்கான். இது கல்லர் கூடாரமா மாறி விட்டது. அதனால நாங்க என்ன பண்றதுல இங்க கொடுக்கறது இல்லை, அவங்க கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. கொடுக்கறத நிறுத்தின உடனே லேவியரும் ஆசாரியனும் வாசல் காக்கிறவனும் என் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி அவன் வயல்வெளிக்கு போயிட்டான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க உடனே தேவனுடைய வீடு புறக்கணிக்கப்பட்டது என்பதை ஜனங்கள் புரிஞ்சு கொள்றாங்க. ஜனங்கள் புரிஞ்சு கொண்டு என்ன பண்றாங்க? ஒன்னும் கொடுக்கல. 11வது பாருங்க. அப்பொழுது நான் தலைமையானவர்களுடைய வழக்காடி சொல்லி இப்ப என்ன பண்றாரு? முதல்ல எல்லாம் அவங்களுக்கு வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்ன பண்றாரு? யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, யாராரு என்னென்ன தலைவனோ அந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, டேய் உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன, அந்த வேலையை நீ செய்யலன்னு சொல்லி அவங்களோட வழக்காடி எப்படி ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடுவது போல, உனக்கு என்ன வேலை, உனக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரு, அந்த வேலையை நீ செய்யல, ஏன் நீ ஏன் செய்யல, உனக்கு கொடுத்த வேலையை நீ ஏன் செய்யல? அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. தலைவன் மாத்திரம் இல்ல, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சபை என்பது ஒரு சரீரம். இந்த சரீரத்தில் உள்ள எல்லா அங்கமும் அதனுடைய வேலையை செய்யணும். அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன கேட்கிறாரு? ஏன் இந்த காரியத்தை நீங்க விட்டீங்க, எதுக்காக இதை செய்தீங்க? நல்லா பாருங்களேன். அவங்க அங்க கொண்டு கொடுக்கல, அதனால அது வீணா அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. தேவனுடைய வீடு நிராகரிக்கப்பட்டது.
தேவனுடைய வீடு நிராகரிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம நீ உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த காரியங்களை வைத்து நீங்கள் சரியான முறையில் தேவனுடைய வீடு இது இல்லாதபடிக்கு நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டோர் ரூம், நேரம், பணம், பொருளாதாரம், இல்லை உங்களுடைய திறமைகள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது தேவனுடைய ஆலயத்துக்கென்று, தேவனுடைய வீட்டுக்கென்று கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? முன்னாடி உங்களுடைய எப்படி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருந்துச்சு, அதில் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அது இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குன்னு வைத்திருந்த அந்த வைராக்கியம், தேவனுக்குன்னு வைத்திருந்த காரியத்தில் இப்போ என்ன உள்ள இருக்கு? முன்னாடி எல்லாரும் கொடுக்க வேண்டிய தசவாயம் எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு தொகையா வந்துட்டான். இப்போ உங்களுக்குள்ள என்ன தொகையா இருக்காரு? என்ன எதை தூக்கி தொகையா வச்சிருக்கிறீங்க? உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க பிள்ளை, இல்லை உங்களுடைய தொழில், எது ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஏன்னா நீங்க தானே தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நீங்களும் நானும் தானே தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம இந்த ஆலயத்துல, இந்த ஸ்டோர் ரூம், எங்க வைக்க வேண்டிய ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கு? நன்றாக சிந்திச்சு பாருங்க. அதுல பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பாருங்களேன். 11ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்களேன். தலைமையானவர்களோட வழக்காடி. என்ன தலைமையானவருடைய வழக்காடி என்ன கேட்கிறாரு? தேவனுடைய ஆலயம் கைவிட்டு போவானே. ஏன்பா? why did you forsake the house of God? ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, வழக்காடி அவங்களை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாரு? சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். இப்ப என்ன பண்றாரு? நீ யாருக்கு என்னென்ன பொறுப்போ அந்த பொறுப்பை நீ செய். அந்த பொறுப்பு, உனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பை நீ செய் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த நிலையில வைக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட இன்னைக்கு கர்த்தர் சொல்லணும்னா, நீங்க உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல இருந்து நீங்க எங்க வழி விலகி போயிருக்கீங்க, அதுல இருந்து மறுபடியும் அந்த பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்துல திறமைகளுக்கு பிரச்சனை கிடையாது, தாளந்துகளுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜனங்கள் அதை சரியான முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை செய்கிறது கிடையாது. வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு சும்மா பேருக்கு சரி ரைட்டு நானும் கிறிஸ்தவனா கேட்டுட்டு நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ராஜ்யம் என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. சரீரம் எப்படி ஒரு இயங்கணுமோ அந்த சரீரம் இயங்க முடியாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அந்த காரியங்களை செய்யாம இருக்கிறது. 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர் எல்லாரும் என்ன சொல்லலைன்னா, எல்லாம் கொண்டு வாங்கன்னு இவர் சொல்லல. நெகமியா எப்பா நீங்க ஏன் ஜனங்களை பார்த்து நீ ஏன்டா காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கல, நீ ஏன்டா தசமபாகம் கொண்டு வந்து கொடுக்கலன்னு ஜனங்களை பார்த்து சொல்லவே இல்லை. சிஸ்டத்தை கிளீன் பண்ண உடனே இதுல கிடையாது, தொபாயாவை தூக்கி எரிஞ்சு அவனை கொண்டு வந்து வச்ச உடனே ஜனங்களுக்கு தெரிஞ்சு இப்ப கரெக்டா சிஸ்டம் கரெக்டா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். யாரும் சொல்லவே இல்லை. எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் சொன்ன மாதிரி ரிசோர்சஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஆனா டு வி ஹேவ் த சிஸ்டம், டு வி ஒர்க் வித் த சிஸ்டம். ஏன்னா சிஸ்டமிக் ஃபெயிலியர் வரும்போது, ஒரு அமைப்புல பிரச்சனை வரும்போது ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதை சரி பண்ண உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து. ஆனா அதுல நல்லா பாருங்களேன், அப்பொழுது யூதரில் சிலர்னு போடல, என்ன போட்டிருக்கு? எல்லாரும். ஆனா இன்றைக்கும் நான் சொல்லுவேன், சபையில ரொம்ப அழகா நேர்த்தியா சர்வேல பார்க்கும்போது இன்னைக்கு சொல்றது 20% மக்கள் தான் 80% வேலையை பார்க்குறாங்க. 80% மக்கள் they come to church as a consumer. எனக்கு என்ன கிடைக்கும்னு வர்றதான் 80% மக்கள்.
நீங்கள் 10 பேரில் 2 பேர் தான் உண்மையாக சர்ச்சுக்கு வர்றவங்க, மீதி 8 பேர் வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னு வர்றவங்க. நீங்கள் யாருன்னு பார்க்கணும். அந்த 10ல் இருக்க 2 பேரா இல்லை 8ல் உள்ள ஆளான்னு பார்க்கணும். நிறைய இது உண்மையான காரியம். நீங்கள் உண்மையிலே நான் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நான் சர்ச்சுக்கு காணிக்க வேணும்னு கேட்குறக்காக பேசலை. கவலைப்படாதீங்க. உங்களை கர்த்தர் எங்கே கொடுக்க சொல்கிறாரோ அங்கே கொடுங்க. அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. நம்ம சபையிலே இது ஓரளவுக்கு ஒரு சிலர் தான் வந்து உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நாட் எவ்ரிபடி. அப்போ என்னன்னா இங்கே சொல்லும்போது அவர் என்ன, யூதர் எல்லாரும் அவங்க எல்லாம் என்ன கொண்டு வராங்க, விருப்பப்பட்டு கொண்டு வராங்க. யாரும் அவங்கள கம்பல் பண்ணவே இல்லை. இப்போ 5வது வசனத்தில் நம்ம வந்து அங்கே ஸ்டோர் ரூம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் 12வது வசனத்தில் மறுபடியும் திரும்ப வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. என்ன நடந்தது? 8வது வசனத்தில் அவர் எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ என்னன்னா நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா நேர்த்தியாக அவர்கள் எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து சபையில் உள்ள மக்கள் காணிக்க கொடுக்கல, இல்லை அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கல. நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதும்போது நிறைய பேர் எழுதும்போது நான் அப்போ அவங்ககிட்டலாம் கேட்குற அதே காரியம் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் உண்மை உத்தமமாக செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? தப்பான காரியத்தை எடுத்துட்டு சரியான காரியத்தை வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து ஒரு சரியான காரியத்தை செய்யும்போது அவர் ஜனங்கள் தானாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அதே மாதிரி 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் உட்காந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் என்ன வேலை செய்யணுங்கிற காரியத்தை அழகாக அவங்கள போட்டு அதை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் ஒரு காரியத்தை ஒன்றை எடுக்கும்போது அதை எப்படி சரியான முறையில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் அதாவது அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ரொம்ப போராடி அந்த காரியத்தை செஞ்சவர். நான் நிறைய முறை வில்லியம் வில்பர்ஃபோர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய செய்திகள்லையும் அவருடைய காரியங்களை பற்றி, அவர் செய்த காரியங்கள், நிறைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தை மாற்றணும்னு சொல்லும்போது அவர் அதுக்கு மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் ப்ரொக்ளமேஷன் சொசைட்டி, அப்புறம் சொசைட்டி ஃபார் பெட்டரிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பூவர், அவர் இப்படி அநேக கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதன் மூலமாய் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்களுக்கு மறுவாழ்வு சீரமைப்பு செய்வது எப்படின்னு சொல்லி அதற்கான வாய்ப்புகளை பருவாக்கி கொடுத்தார். ஒன்று வந்து சரி பண்ணுவது, இன்னொன்று வந்து என்னன்னா அவங்கள வந்து ஒரு விடுதலையில் கொண்டு வர்றீங்க. அந்த விடுதலை வந்தவங்க மறுபடியும் எப்படி ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியும், அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரியம். இங்கே நெகேமியா தான் செய்கிறாரு. சரி, இப்போ நான் தலைவர்களை போட்டுட்டேன், இப்போ மக்கள் வந்து காணிக்கை தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இதை எப்படி சரியான முறையில் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சரியான மக்களை வைத்து அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ இது ரெண்டையும் நம்ம செய்யும் போது தான் ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கடைசி அவர் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? என் தேவனே, எது? என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். என்ன சொல்றாரு? என் தேவனுடைய ஆலயம், மை காட். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், இல்லை இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார்னு எழுதலை. 23ஆவது சங்கீதத்தில் தாவீது எழுதும்போது என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், மை லார்ட், மை காட். என் இங்க நெகேமியா என்ன சொல்றாரு? என் தேவனே, நான் என் தேவனுடைய, நான் உங்க ஆலயத்துக்காகன்னு சொல்லல, என் தேவனே என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் என்னை நினைத்தருளும். இப்போ நோவா வந்து பேழையிலிருந்து அடைக்கிறாரு, கர்த்தர் நினைவு கூர்ந்தார்னு இருக்கு. அண்ணால குறித்து சொல்லும்போது கர்த்தர் அவர் நினைவு கூர்ந்தார்னு.
அப்போ இங்கே சொல்லும் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னை நினைவு கூறும். எப்படி? நான் செய்த காரியத்தை நினைவு கூறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், என் தேவனே என் தேவனுடைய ஆலயத்துக்கு. இந்த ஒரு வசனத்திலே 2 தடவை சொல்றாரு, என் தேவனே என் தேவனுடைய ஆலயத்துக்காக. இப்போ உங்களுக்கு அவர் உங்களுடைய தேவனா நம்ம தேவனா? நிறைய நேரங்களில் பாடல் பாடும்போது நமது தேவன் நம்ம 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 சதா காலமும் நடத்திடுவார். இப்போ என் தேவன் என்னை நடத்துவார்னு சொல்லி பாடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய தேவன் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யக்கூடிய காரியம். நெகேமியா வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஜெபம் பயங்கரமா இருக்கும். 1வது அதிகாரத்தில் ரொம்ப நாள் துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்றாரு. 2வது அதிகாரத்தில் ராஜாட்ட பேசும்போதும் அப்பவும் ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த பதில் சொல்றாரு. 4வது அதிகாரத்தில் எதிரிகள் வந்து அவருடைய வேலையை கிண்டல் பண்ணும்போதும் ஜபிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். 6வது அதிகாரத்தில் பார்க்குறாரு, அவங்க வந்து வா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடியவராக இருக்காரு. இங்கே 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும் போதும் மறுபடியும் ஜபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லி ஜபிக்கலை, ஆண்டவரே இந்த தப்பு பண்ணவங்களை தண்டனை கொடுங்க, அவங்கள போட்டு உதைங்க, அவன் கண்ணை குத்துங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போட்டோம், என்னை உயர்த்துங்க, என்னை வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தூக்குவார், வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாக கொடுப்பாரு, நீ வாளா இல்லாமல் தலையா இருப்ப, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணல. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, என்னை நினைத்தருளும். எவ்வளோ அழகா நேர்த்தியா செல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யோசிங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல எந்த தொகையாக இருக்கிறார்? இல்லை கர்த்தருடைய ஆலயத்துக்கு சரியான முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா, உங்களால் முடிஞ்ச காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நெகேமியா கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி சரியான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது அப்ளிகேஷன் ஒரு 4 பாயிண்ட்டு. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ரூம் எல்லாம் உங்கள் இருதயத்தினுடைய அறையில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சோதிங்க. ஹலோ, அங்கே ஸ்டோர் ரூம், பெரிய ஸ்டோர் ரூமில் தொகையாக இருந்தார். இப்போ உங்கள் இருதயத்தினுடைய அறைகளில், நம்ம காட்டிலையும் நிறைய இடம் வச்சுருக்கோம் இல்லையா, எங்கே யார் இருக்கிறா ஒரு இன்வென்ட்ரி எடுங்க. நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுடைய நான் சொல்லியிருக்கேன், எது ரொம்ப ஈஸி, உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம், இது 2ஐயும் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் யார் வந்து எந்த ரூமில் இருக்காங்க. உங்கள் டைம் ஷீட் எடுத்து போடுங்க, உங்கள் பேங்க் ஷீட் எடுங்க, 2ஐயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, யார் மேஜர் ரூம், பெரிய ரூமில் யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். தொபையாவுக்கு பெரிய அறையை கொடுத்தார் இல்லையா, அப்போ உங்கள் இதில் உங்கள் இருதயத்தில் பெரிய அறையில் யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். முதல்ல ஒரு இன்வென்ட்ரி எடுங்க. 2வது, தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இஸ்ரவேலர் எல்லாரும், யூதர் எல்லாரும் கொண்டு வந்து தேவனுடைய காரியத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அப்படி செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே தாராளமாக கேள்வி கேளுங்க. உங்கள் வந்து நீங்கள் வந்து தேவனுடைய வேலைக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? 3வதாக, ஒரு சமரசம் நடக்குது, ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லும்போது அதை தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு என்னன்னா, அதாவது நம்ம எதுக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்டுட்டு நான் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேள்வி கேட்குற ஒரு தப்பும் கிடையாது. நம்ம என்ன செஞ்சாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் செய்கிறோமா இல்லையா, அப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க. கடைசியா, நம்ம வந்து ஒரு அன்புல மற்றவர்கள் தேவனுக்கென்று வரக்கூடிய வைராக்கியம் உள்ளவங்களா வரணுன்றதுக்காக தர்க்கம் பண்ணுறோமா, இல்லை நான் சொல்றது சரிங்கிறதுக்காக தர்க்கம் பண்ணுறோமா? ஏன்னா தேவனுடைய ஆலயம் உதாசீனப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனால தான் நெகேமியா அந்த கேள்வி கேட்டார். இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்கறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? தேவனை குறித்த, தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்ததா இருக்கிறதா? நெகேமியா
இந்த பக்கம் போனார், அப்படியே சறுக்கல் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி ஆசாரியன், லேவியன், வாசல் காக்கிறவன் எல்லாம் அவன் வேலைக்கு போயிட்டான். ஆள் இல்லை, ஸ்டோர் ரூம் எம்டி ஆயிடுச்சு. தொபையா எதிரி வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கான். எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது காம்ப்ரமைஸில் இருக்கிறோமா? இஸ் தர் எனி காம்ப்ரமைஸ்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை கேள்வி கேளுங்க. சபையா நம்ம ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா? நான் நிறைய முறை சொல்லும்போது சொல்கிற உண்டு. ஏன்னா நம்ம சொன்னால் நம்ம சேனலை ஹேக் பண்ணுவாங்க, இல்லை நம்ம மேலே தப்பாக பேசினா பேசிட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படலை. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு ஒரு காலம் பயப்படக்கூடாது. செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், இவங்க வைராக்கியமாக என்னுடைய நாமத்துக்கென்று வைராக்கியமாக இருந்தான்னு தான் நம்மளை சொல்லணும். இன்றைக்கி நம்ம சபையை பார்த்து சொன்னால் எஸ், இவங்க வார்த்தையின்படி செய்யக்கூடியவங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, சத்தியத்தின்படி வாழக்கூடிய மக்கள், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய மக்கள்னு கர்த்தர் சொன்னால் போதும். அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்கிறார், அதை பற்றி கவலையே கிடையாது. டஸ்ன்ட் மேட்டர். ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மாலை போடுவான், நாளைக்கு கல்லால் அடிப்பான். எதுவுமே நிரந்தரமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜனங்களுடைய பாராட்டுக்காகவோ ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செய்து ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். அது ஆவிக்குரிய முறையிலாக இருக்கட்டும், இல்லை சமுதாயத்திலையாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், ஓஹோன்னு இருந்தால தூக்கி போட்டு ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்க. எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, எத்தனையோ பேர் நீங்கள் சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது. ஆனால் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களாய், கர்த்தரால் பாராட்டப்படக்கூடிய மக்களாய் இருப்பாங்க. அது என்றைக்கும் மாறவே மாறாது. அதனால் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் சரி, சபையாகவும் சரி, எந்த ஒரு சமரசமும் இல்லாமல், தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், எக்காரணத்தை கொண்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சத்தியத்திற்கு ஏற்றபடி வாழக்கூடிய மக்களாய், சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களாய், சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவர்களாய், இறுதி வரை கர்த்தருக்கென்று என்ன வந்தாலும் சரி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுவோம் என்று சொல்லி வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து இதோ என்னுடைய சபை என்று சொல்லக்கூடியதாக நாம் கர்த்தருக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். இதுதான் நெகமையா நமக்கு சொல்லி கொடுக்குறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நெகமையா எருசலேம்லேருந்து பாபிலோன் போயிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய சமரசம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ் ஆண்டவரே. இதோ நாங்கள் இன்றைக்கு மறுபடியும் ஒரு விசை நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் சரி, சபையாகவும் எங்களை நாங்களே சோதிக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களை மறுபடியும் திருத்தி உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே, எந்த ஒரு வகையிலும் எதிலும் நாங்கள் சோரம் போகாதபடி தேவனுக்கென்று முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் சாட்சியாய் வாழ எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இதோ நெகமையா சொன்னது போல, என் தேவனே, என் தேவனுடைய வீட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு சமரசம் ஆகாது என்று சொன்னது போல நாங்கள் அப்படியாய் ஒரு வைராக்கியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.